இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஐப்பசி மாதம் நிறைவு பெற இருக்கின்றது. ஐப்பசியிலே நாம் கோலாகலமாக இந்த ஆண்டும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணார கண்டு ரசித்தோம். சிவனை பற்றி எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். ஐப்பசி அன்னாபிஷேகம் அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற நல்ல நாள். இந்த வருடம் குறிப்பாக தமிழகத்திலே எல்லா ஆலயங்களிலேயும் இந்த அன்னாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை கோவிலிலே கட்டுக்கடங்காத கூட்டம், கண்களிலே நீர் பனித்தது சிவபெருமானுடைய கருணையை எண்ணி. இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம், இந்த அன்னாபிஷேகத்தை காண்கின்றவர்களுக்கு வாழ்க்கையிலே உணவு பஞ்சம் என்பதே அவர்களுடைய வீட்டிலே வராது. எந்நேரமும் அரிசி அவர்களுடைய இல்லத்திலே நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் இந்த அரிசி என்ற சொல்லிலேயே ஹரியும் சிவனும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். அற்புதமான ஒரு விஷயம் இது. நெல் அரிசியாகும், அரிசி சோறாகும். சோற்றுக்கு பிறகு எதுவுமே இல்லை, அது தேகத்திலே சக்தியாகிவிடும். அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மா என்பது பிறப்பெடுக்கும். அது பல பல ஜீவன்களாக உலாவும். கிட்டத்தட்ட 84 லட்சம் பிறவிகள் இருப்பதாக சொல்கின்றார்கள் பெரியவர்கள். இந்த 84 லட்சம் பிறவிகள் முடிந்து நாம் எடுக்கின்ற மனித பிறப்பானது இந்த பிறப்போடு இறைவனோடு கலந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. அதனால்தான் இந்த மனித பிறப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னாபிஷேகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விழா. இதனை கண்ணார காண்பவர்களுக்கு உலகிலே வாழும் வரை அன்னத்துக்கு பிரச்சனை இல்லை. அதேபோல் நாம் இறந்த பிறகு மறுபிறப்பு இல்லை. சோறாக பொங்குவதும் சிவம், அதை உண்பதும் சிவம், அதை வயிற்றில் அக்னியாக ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக தேகமெங்கும் விநியோகிப்பதும் சிவம். சிவம் சிவம் சிவம், எல்லாமே சிவம். ஒவ்வொரு அரிசியும் லிங்க வடிவம். வயிற்றிலே தோன்றுகின்ற ஜடாக்னியும் சிவ வடிவம். சிவத்தை சிவத்தை கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம். ஐப்பசி நாளிலே ஈசனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வழங்கப்படுவது அதன் காரணமாகத்தான். சிவபெருமானுடைய அந்த தேகத்திலே பட்ட அரிசியானது ஒரு பருக்கையாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பக்தர்கள் எல்லோரும் அங்கே பிரசாதத்துக்காக காத்திருக்கின்றார்கள். வேள்வி வளர்த்து அந்தந்த தேவர்களுக்கென சமித்துகளை தீயிலே இட்டு பூர்ணாகுதி அளித்து தேவர்களுடைய பசியை போக்குவது போல ஒவ்வொரு மனிதர்களும் உரிய நியமப்படி நெற்றியிலே நீர் அணிந்து மந்திரமாவது நேரு. இந்த திருநீரானது நாம் இட்டுக்கொண்ட உடனேயே மந்திரமாகின்றது. அன்னத்தை சுற்றி நீர் தெளித்து சிவ மந்திரங்களை உச்சரித்து, மந்திரம் தெரியவில்லையா, சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம, இந்த ஒரு மந்திரம் போதும். இந்த மந்திரத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து கொண்டு அந்த உணவை நாம் உண்ணத் தொடங்க வேண்டும். வேள்வியிலே நெருப்பை எழுப்பி முறையாக சமித்துக்களை சமர்ப்பிப்பது போல நம் வயிற்றிலே இருக்கின்ற அக்னிக்கும் உணவை வெகு பவ்யமாக நாம் உண்ண வேண்டும். உணவை மரியாதை இல்லாமல் உண்ணக்கூடாது, நின்று கொண்டு உண்ணக்கூடாது, ஆகாயம் பார்க்க உண்ணக்கூடாது. இவையெல்லாம் சாப்பிடுவதற்கு இருக்கின்ற லட்சணங்கள். இவற்றை கடைபிடிக்க வேண்டும். அன்னாபிஷேகம் என்பது சாதாரணமான ஒரு விழா அல்ல. சகரத்தையும் படைத்து அதற்கான உணவையும் கொடுத்து நாளும் காத்து வரும் ஈசனுக்கு உணவையே அபிஷேகமாக அளித்து கொண்டாடும் விழாதான் இந்த அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்தை இந்த மாதத்திலே அழகாக கண்ணார கண்டோம் எல்லோரும். எதிர்வருகின்ற அன்னாபிஷேகத்துக்குள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி
நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமை என்பதே இல்லாமல் போக வேண்டும் என்பதை இறைவனை வணங்க வேண்டும். அதுபோல அன்னத்தை வீணாக்கக்கூடாது, அன்னத்தை அளவுக்கு மிஞ்சி உண்ணக்கூடாது, அன்னத்தை பழிக்கக்கூடாது. கட்டாயம் ஒவ்வொருவரும் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்போது கார்த்திகை பிறக்க இருக்கின்றது, நிறைய ஐயப்ப பூஜைகள் நடைபெறும். உங்களால் முடிந்த உதவிகளை அன்னதானத்துக்கு செய்யுங்கள். பஞ்சபூதங்களின் தலைவனான ஈசனுக்கு அந்த அன்னத்தை நாம் சமர்ப்பிக்கின்றோம். 72 வகை திரவிய அபிஷேகங்களிலா அன்னத்தால் செய்யப்படும் அபிஷேகம் உயர்வானது. அதாவது 72 வகை திரவிய அபிஷேகங்களால் செய்யப்படுகின்ற அபிஷேகத்தை விட அன்னாபிஷேகம் மேன்மையானது என்று சொல்கின்றது ஐதீகம். ஆகவே அன்னபூரணை அன்னமும் பிரம்மம் என்று சாத்திரங்கள் ஆராதிப்பதால் அதை கொண்டு அந்த பரபிரம்மத்துக்கே ஆராதிக்கின்ற இந்த அற்புத நிகழ்வானது இந்த மாதத்திலே நடைபெற்றது. எதிர்வருகின்றது கார்த்திகை தீபம். ஆக சிவனை நினைந்து 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 சிவாய நம 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 என சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே வாழ்விலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சந்திரனுடைய சாபம் தீர்த்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி. அதனால்தான் சந்திரனே தனது விருப்ப தானியமான அரிசியை கொண்டு ஐப்பசி அன்னாபிஷேகத்தை முதலாக நடத்தினார். சந்திரன் நடத்திய பிறகுதான் நாம் இங்கே பூலோகத்திலே அன்னாபிஷேகம் நடத்துகின்றோம். இப்படி எத்தனையோ மிக சூக்ஷ்மமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இதிலே இருக்கின்றது. ஆகவே சிவனை நினைந்து நினைந்து உருகி எல்லாம் சிவனே என்று நாம் நினைத்து விட்டால் நமக்கு இன்பம் துன்பம் என்பதெல்லாம் சரிசமமாக தெரியும். எதை நினைத்தும் கவலைப்பட மாட்டோம், எதை நினைத்தும் மகிழ்ச்சியும் அடைய மாட்டோம். நம்முடைய மனமானது அப்படியே சமநிலைக்கு வந்துவிடும். ஆகவே எம்பெருமான் ஈசனுடைய துணையோடு எதிர்வரும் காலத்தை சிறப்பாக நடத்துவோம். சிவனை நினைப்போம். இந்த பிறப்பு என்கின்ற மாயையிலிருந்து விடுபடுவோம். ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.